குமாரன் பரிசுத்தாவியின் பேராலே ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, பரிசுத்தமான ஓய்வு நாளை ஆண்டவர் காண செய்தார். இந்த நாளிலேயும் கூட ஆண்டவர் நமக்கு உணர்த்திய வார்த்தை சங்கீதம் அதிகாரம் 18வது அதிகாரத்துல 2வது வசனம். தாவீது இந்த வசனத்துல ஆண்டவர் அவருக்கு செய்த நன்மைகளை எல்லாத்தையும் சொல்கிறார். ஆண்டவர் என்னை எவ்விதமாக என்னை பாதுகாக்கிறார் என்று சொல்லி 5 விதமாக அங்கு குறிப்பிடுகிறார். கர்த்தர் என் கண்மலையாக அவர் முதலாக குறிப்பிடுகிறார். ஆமாங்க, நம்முடைய கண்மலையாகிய கர்த்தர் மேலே நம்மளுடைய அஸ்திபாரத்தை வைத்திருந்தோம் என்று சொல்லி சொன்னால் ஒருவரும் நம்மை அசைக்க முடியாது. அதனால அவர் சொல்கிறார், கர்த்தரின் கண்மலை. 2வது என் கோட்டை, எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு அரணாக இருந்து என்னை பாதுகாக்கிறார். எல்லா விதமான எதிரிகளுடைய சூழ்ச்சிகளுக்கு என்னை பாதுகாக்கிறார். பொல்லாங்கனுடைய சிந்தனைகளுக்கு என்னை பாதுகாக்கிறார் என்று சொல்லி 3வது அவர் என்னை ரட்சிக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் என்னுடைய ரட்சக ஆபத்துகளிலிருந்து, பொல்லாத மனிதருடைய சிந்தனைகளிலிருந்து தேவன் நம்மை ரட்சிக்கின்ற தேவனாய் இருக்கிறார். 4வதாக கேடகமாக இருக்கிறார். பொல்லாதவர்கள் எய்யக்கூடிய அம்புகளுக்கும், சாத்தானவன் எய்யக்கூடிய அம்புகளுக்கும் தேவன் நம்மை கேடகமாக இருந்து நம்மை பாதுகாத்து நம்மை வழிநடத்துகிற தேவனாய் இருக்கிறார். கடைசியில ரட்சணிய கொம்பு, அது ஒரு வெற்றியின் சின்னமாக நம்மோடு கூட இருந்து வெற்றியை தருகிற தேவனாக, நம்முடைய வாழ்நாளிலே நம்முடைய கடைசி வரை நமக்கு வெற்றி தரக்கூடிய தேவனாக அவர் அங்கே காணப்படுகிறார். கண்மலையாக, கோட்டையாக, ரட்சகராக, கேடகமாக, ரட்சணிய கொம்பாக இருந்து நம்மை வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறார். தாவீதை எவ்வாறு வழிநடத்தினாரோ அதே போல நம்மையும், நம் அனைவரையும் நம்முடைய வாழ்நாள் பரியந்தம் கடவுள் நம்மை வழிநடத்தி நிறைவான வாழ்வுக்குள்ளாக நடத்தி சென்று நம் அனைவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து நடத்தி காத்துக்கொள்வாராக. ஆமென். God bless you.